ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 6th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் குப்தா அண்ட் வர்தனாஸ். குப்தாஸ் வந்து 2 லெசனில் இருக்குது. ஒன்று 6th வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. இது ரெண்டும் பார்த்தா குப்தாஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஸ்கூல் புக்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர்தனாஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க. குப்தாஸ் வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. இது நம்ம இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் வந்து குப்தாஸ் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, அது எப்படிலாம் வந்து எஃபெக்ட் போட்டாங்க அது ஒரு எம்பரராக மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரூல்ஸ் என்னென்ன எஃபெக்ட் போட்டாங்கன்னு சொல்லி இதில் இருக்குது. அடுத்தது பாலிட்டி, எக்கனாமி அண்ட் சொசைட்டி ஆஃப் குப்தாஸ் வந்து படிக்க போகிறோம். அதே மாதிரி குப்தாஸோட கான்ட்ரிபியூஷன் ஆர்ட்ஸு, ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர், எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்கில். அப்புறம் வந்து இது வேணால் ஒமிட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது வந்து இன்ட்ரடக்ஷனில் என்ன சொன்னாங்கன்னா, by the end of the 3rd century AD, the powerful empires established by the Kushanas in the north and Satavahanas in the south had lost the greatness and strength. இந்த 3rd century ஏடியில் வந்து பார்த்தோன்னா ஒரு பவர்ஃபுல் எம்பரையாக இருந்தால் நார்த்தில் வந்து குஷானாஸ் இருந்தாங்க, சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாத்தவாகனாஸ் வந்து இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து அதோட பவர் வந்து லூஸ் ஆயிடுச்சு. லூஸ் ஆனதுக்கப்புறம் வந்து குஷானாஸும் சாத்தவாகனாஸும் டிக்ளைன் ஆகிடுச்சு. டிக்ளைன் ஆன பிறகு சந்திரகுப்தா வந்து இது எஸ்டாப்ளிஷ் ஆனார். அது அவரோட டைனஸ்டி வந்து பார்த்தோன்னா 200 இயர்ஸ்க்கு வந்து இருந்தது. அவரோட டைனஸ்டியும் வந்து டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குப்தா டைனஸ்டி, சந்திரகுப்தா டைனஸ்டி டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த அர்ஷா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஷானாஸ் இன் நார்த்து, சாத்தவாகனாஸ் இன் சவுத்து இது டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் குப்தாஸ் வந்து பார்த்தோன்னா நார்த்தில் வந்து குப்தா, அதாவது சந்திரகுப்தா வந்து எமர்ஜ் ஆகிருப்பாங்க. இதே டைமில் சவுத்தில் வந்து பார்த்தோன்னா வர்தனாஸ் வந்து பார்த்திங்கன்னா காலப்ராஸ் அவங்க வந்து சவுத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. அப்புறம் வந்து இவங்கெல்லாம் டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் வந்து வர்தனா டைனஸ்டியோட அவருடைய இவங்க தான் வந்து அர்ஷா. அவர் வந்து நார்த்தில் ரூல் பண்ணியிருப்பாங்க. மிடில் வந்து பார்த்தோன்னா சாளுக்கியாஸ் வந்து மிடில் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பல்லவாஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுத்தில் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கான்டெம்பரரிஸ். இதோட கான்டெம்பரரிஸ் தான் வந்து இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவைன்னா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட சோர்ஸஸ். இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு 3 சோர்ஸஸ் வச்சு தான் நமக்கு தெரிஞ்சுக்குவோம். ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ், லிட்ரரி சோர்ஸஸ், அப்புறம் வந்து நியூமரிஸ்டிக் அந்த காயின்ஸ் வச்சு இது வந்து தெரிஞ்சுக்குவோம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு, சில்வர், காப்பர் காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க குப்தா ரூலர்ஸ். அதை வச்சு அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் யாரோடையதுன்னா சமுத்திரகுப்தாவோட அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி. மெஹரோனிக் அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் யாரை பற்றினது? சந்திரகுப்தா 1 பற்றினது. சந்திரகுப்தா 1 பற்றி இருந்தது அது. அதே மாதிரி உதயகிரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன், மதுரா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன், சாஞ்சி ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சந்திரகுப்தா 2 இது யாரோடது பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பித்தார் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் யாரோடையதுன்னா ஸ்கந்தகுப்தாவோடது. அதே மாதிரி காத்வா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மதுபான் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது. சோனாபட் காப்பர் பிளேட்டு. 4th இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் கிளே சீல், அதாவது ஒரு சுட்ட செங்கலான கிளேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரரி சோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரரி சோர்ஸஸில் விஷ்ணு, மத்சய்ய, வாயு, பகவத்த, புராணாஸ் அண்ட் நிதிசாராஸ் ஆஃப் நாரதா இயற்றியது தான் வந்து நிதிசாரா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதேமாதிரி விசாக தத்தாஸோட தேவி சந்திரகுப்தம் அண்ட் முத்ர ராட்சசம் அண்ட் பானாஸோடைய அர்ஷசரிதா. பானாஸோட புக்கு என்னது? அர்ஷசரிதா. அதே மாதிரி நாடகங்கள் ஆஃப் காளிதாஸ், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் புத்திஸ்ட் மாங்க் ஃபாஹின் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா 2 பீரியடில் தான் வந்து விசிட் பண்ணியிருப்பார். அடுத்தது வந்து அர்ஷாவோட ரத்னவல்லி, நாகநந்தா அண்ட் பிரியதர்ஷிகா இது எல்லாமே அர்ஷாவோட புக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யுவான் டுசெங் வந்து சியூக்கி அப்படின்ற ஒரு புக்கு வந்து அதில் பற்றி இந்த குப்தாஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டர் ஆஃப் த குப்தா டைனஸ்டி பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தா. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனஸ்டின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்ச இடம்னு பார்த்தீங்கன்னா ரீஜியன் ஓவர் பீரியட் பார்ட்னா
ஆட்சி செய்த இடம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டே பெங்கால், பீகாரை வந்து இவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு குப்தா ரூலர் டு ஃபீச்சர்ட் ஆன் த காயின்ஸ். அப்படின்னா இப்போ ஒரு நாணயம் இருக்குன்னா அதில் ஒரு உருவம் இருக்குன்னா அந்த உருவம் வந்து ஃபஸ்ட்டு யாரோடையதாக இருந்ததுன்னா வந்து ஸ்ரீகுப்தாவோட நாணயம் தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. உருவத்தை வந்து முதல்ல எடுத்துகிட்டு வந்தது பார்த்தோன்னா குப்தாவில் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீகுப்தா தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கொஷின் தான் இது கூட. இதுக்கு அர்த்தம் இவரோட வாரிசாக வந்து கடோத்கஜன் அவரோட சன் வந்து வந்தார். இவங்க 2 பேரையும் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தோன்னா மகாராஜா அப்படின்னு வந்து இருக்குது. அடுத்தது வந்து சந்திரகுப்தா 1 வந்து பார்த்தோன்னா கடோத்கஜனோட பையன் தான் வந்து சந்திரகுப்தா 1. இவரோட ஆட்சி பீரியட் வந்து 3192 to 335 AD தான் வந்து சந்திரகுப்தா 1ஓட ஆட்சி டைம். அடுத்தது வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா குமாரதேவி ரொம்ப ஃபேமஸாக அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்க லிச்சாவி ஃபேமிலியிலேருந்து இருந்தவங்களை வந்து அங்கே மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்கள in the support of his family, Chandragupta could eliminate various small states in North India and crown himself the monarch of the larger kingdom. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லிச்சாவியை வந்து பிரின்சஸை வந்து கல்யாணம் பண்ணதுனால அவங்களோட சப்போர்ட் மூலிமா வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து அவர் கிடைக்கிது. அது மூலிமா வந்து சந்திரகுப்தா வந்து ரொம்ப சின்ன நார்த் இந்தியாவில் இருக்கிற ஸ்மால் ஸ்டேட்ஸ் கிங்ஸ் எல்லாம் வந்து எலிமினேட் பண்ணி இவரே வந்து தனக்கு தானே முடிசூட்டுண்டார். இவர் தான் வந்து பெரிய ஒரு பேரரசோட கிங்காக வந்து இவரே வந்து முடிசூட்டின்றாருன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கோல்டு காயின் வந்து ஆட்ரிபியூட் த சந்திரகுப்தா பியர் த இமேஜ் ஆஃப் த சந்திரகுப்தா லிச்சாவியா அண்ட் லெஜண்ட் லிச்சிச்சாவியா அப்படின்னு ஆட்ரிபியூட்டர்னா என்னென்னா இவராக வெளியிடப்பட்டது என்று நம்புகிறாங்க. இவர் தான் வெளியிட்டிருப்பாரு அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த மாதிரி காயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் சந்திரகுப்தாவும் குமாரதேவி மேமும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி அது கீழேயோ இல்லை இங்கே வந்து லிச்சாவியா அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிச்சாவியான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கனசங்கா. இதோட டெரிட்டரி லே பிட்வீன் த கங்கா அண்ட் நேபாள் இது வந்து ஓல்டு கனசங்கா. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம்ல நிறைய வந்து மகாஜனபடாஸ், அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கனசங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கங்காவுக்கும் நேபாளுக்கும் இடையில இருக்கிறது தான் வந்து இவங்களுடைய ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. டெரிட்டரினா அவங்களோட நிலம் அப்படின்றாங்க. சமுத்திரகுப்தா வந்து பீரியட் பார்த்திங்கன்னா 335 to 380 அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகுப்தா பீரியட் வந்து 319 to 335, இது வந்து 335 to 380 சொல்கிறாங்க. சந்திரகுப்தாவோட 1ஓட சன் தான் வந்து சமுத்திரகுப்தா. இவர் ஃபாதர், இவர் சன். இவங்க வந்து கிரேட் ரூலர் ஆஃப் த டைனஸ்டி. இந்த குப்தா டைனஸ்டியில் யார் கிரேட் ரூலர்னா வந்து சமுத்திரகுப்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரயோக பிரசஸ்தி வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா சமுத்திரகுப்தாவோட கோர்ட் போயட் ஹரிசேனா. இதை தான் வந்து அலகாபாத் பில்லரில் வந்து என்கிரேவ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் த சமுத்திரகுப்தா ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரயோக பிரசஸ்தி வந்து யாரோட கோர்ட்டில் பண்ணியிருப்பாங்கன்னா குமாரகுப்தா கோர்ட் போயட்டாக இருக்கிற ஹரிசேனா பண்ணியிருப்பார். இதை வந்து அலகாபாத் பில்லரில் வந்து இன்ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பற்றி தான் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷனை வச்சு தான் வந்து நம்ம சமுத்திரகுப்தாவோட இடம் இவ்வளோ பெருசு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. பிரசஸ்தி அப்படின்றது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. இது அப்படி என்ன சொல்லணும்னா கமெண்டன்சேஷன் அண்ட் இன் பிரேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுது. பிரசஸ்தினா மெய்கீர்த்தின்னு அர்த்தம். இது என்ன சொன்னால் பாராட்டி, கமெண்டன்சேஷனா பாராட்டி, ஆர் இன் ப்ரைஸ் ஆஃப்னா புகழ் பாடுறது. இந்த கோர்ட் போயிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளாட்டர்னா புகழ் பாடுறது. தர் கிங் லிஸ்டிங் அவுட் தர் அச்சீவ்மெண்ட், புகழ் பாடி அவங்களோட கிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. திஸ் அக்கௌண்ட்ஸ் வாஸ் லேட்டர் என்கிரேவ்ட் ஆன் பில்லர் ஸோ தட் த பீப்புள் குட் ஈஸிலி ரீட் தம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசஸ்தி, இந்த புகழ் பாடினாங்க பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த பில்லரில் எழுதி வச்சா பீப்புள் வந்து அதுக்கப்புறம் அதை ரீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கன்சாலிடேஷன் ஆஃப் குப்தா டைனஸ்டி. சமுத்திரகுப்தாவை தான் வந்து கிரேட் ஜென்ரல் சொல்கிறாங்க. அவர் கிரேட் ரூலர் மட்டும் கிடையாது, அவரை வந்து கிரேட் ஜென்ரல்னு சொல்கிறாங்க. ஈ பிகேம் த எம்பரர். வென் ஈ பிகேம் த எம்பரர் ஈ கேரிட் எ விகரஸ் கேம்பெயின் ஆல் ஓவர் த கண்ட்ரி ஈவன் இன் த சவுத். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எம்பரராக இருக்கும் போதே இவர் வந்து கிரேட் ஜென்ரலாக இருக்கார். எப்படி சொல்கிறாங்கன்னா இவர் இந்தியா முழுக்க வந்து பயங்கரமான விகரஸ்னால் எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு கேம்ப் வந்து எடுத்துகிட்டு போகிறார். வீரியமுள்ள கேம்ப் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இது நார்த் சவுத் மற்றும் எல்லா டைரக்ஷனும் எடுத்துருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் பல்லவா கிங்டம். த கிங் ஹூ வாஸ் டிஃபீட்டட் பை சமுத்திரகுப்தா வாஸ் விஷ்ணுகோபா. சவுத் இந்தியாவில் பல்லவா கிங்கை வந்து இவர் தோற்று அடிக்கிறாரு. அவரோட பேர் வந்து விஷ்ணுகோபா அப்படின்னு சொல்கிறாங்க.
சமுத்திரகுப்தா வந்து கான்கர் பண்ணுறாங்க 9 kingdoms in North India. He reduced 12 rulers of the South India to the status of feudatory and forced them to pay tribute. இவங்க வந்து மற்ற நார்த் இந்தியாவில் 9 கிங்டம் வந்து கான்கர் பண்ணுறாரு, கேப்சர் பண்ணிடுறாரு. 12 ரூலர்ஸ் சவுத் இந்தியாவில் வந்து அவங்க என்ன சொல்ல கிங்காக இருக்கிறவங்கள கப்பம் கட்டுறவங்கள ஃபியூடேட்டர் நிலப்பிரபுத்துவமாக இது பண்ணி அவங்க வந்து அவங்ககிட்ட அந்த ட்ரிபியூட்டை வாங்கிக்கிறாரு, ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிபியூட் வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து ஹோமேஜ்னால் என்ன சொன்னால் கப்பம் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா ஈஸ்ட் பெங்கால், அசாம், நேபாள், ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் வேரியஸ் ட்ரைப்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் எல்லாருமே வந்து இவருக்கு வந்து ட்ரிபியூட் வந்து பண்ணுறாங்க. சமுத்திரகுப்தா பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட டிவோட்டி. அப்படின்னா இவங்க என்னவா இருப்பாங்க, வைஷ்ணவமாக இருப்பார். ரிவைவ்டு என்ன பண்ணார், இவர் புதுப்பிச்சார். மறுபடியும் என்ன பண்ணார், அந்த வேதிக் ப்ராக்டிஸ் ஆஃப் அஸ்வமேதா யாகா ஆஃப் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணார். பர்ஃபார்மிங் பை எ கிங் டு ப்ரூவ் தர் இம்பீரியல் சோவர்ஜினிட்டி. இவர் தான் நிரூபிக்கிறாங்க, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இவர் தான் அஸ்வமேத யாகம் பண்ணுறாரு. இது வந்து ஒரு கொஷின் குரூப் 4 சம்திங் ஏதோ ஒருத்தர் வந்து இது கொஷின் வந்துச்சு. இஷ்யூட் கோல்டு காயின் இன் ஒன் ஆஃப் தெம். இவர் இஷ்யூ பண்ணியிருக்காரு கோல்டு காயின் அண்ட் இன் ஒன் ஆஃப் தெம் ஈஸ் போர்ட்ரேட் பிளேயிங் ஹர்ப்னா என்னென்னா வீணை. இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹர்ப்னா என்னென்னா வீணை, HERP, ஹர்ப்னா வீணை. இவர் சமுத்திரகுப்தா தான் இஷ்யூ பண்ணுறாரு கோல்டு காயினை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ப் வீணை வாசிக்கிற மாதிரியும். இவர் வந்து நாட் ஓன்லி கிரேட் கான்கரர் பட் தான் இவர் லவர் ஆஃப் த போயட்ரி மியூசிக் வந்து இவர் லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஏர்ன்ட் த டைட்டில் ஆஃப் கவிராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இவர் என்ன ஏர்ன் பண்ணுற டைட்டில் கவிராஜான்னு ஏர் பண்ணுறார். ஸ்ரீ மேகவர்மன் பார்த்தோன்னா த புத்திஸ்ட் கிங் ஆஃப் சிலோன். புத்திஸ்ட் கிங் ஆஃப் சிலோன் வந்து இவர் தான் கான்டெம்பரரி ஆஃப் சமுத்திரகுப்தா அப்படின்னு சொல்கிறாங்க. மேகவர்மன் வந்து இவங்களோட கான்டெம்பரரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சந்திரகுப்தா டூ வந்து சமுத்திரகுப்தாவோட பையன். இவர் வந்து தன்னோட தாத்தா பேரே வந்து வச்சுட்டாரு. சந்திரகுப்தா 1, இவர் சந்திரகுப்தா 2. இவரோட டைம் பீரியட் வந்து 3802 to 415. அடுத்தது வந்து இவரை வந்து விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்கிறாரு. யார், சமுத்திரகுப்தாவோட சன்னை வந்து சந்திரகுப்தா விக்ரமாதித்யா சொல்கிறாங்க. இவர் வந்து கான்கர் பண்ணுறாரு வெஸ்ட் மால்வா அண்ட் குஜராத் பை டிஃபிட்டிங் த சாக்கா ரூலர்ஸ். சமுத்திரகுப்தாவால் வந்து இந்த இடத்த வந்து அவரால் ரீச் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் வந்து அவரோட சன் வந்து அவரோட ஆசையை வந்து ரீச் பண்ணியிருப்பார். இ கான்கர் த வெஸ்டர்ன் மால்வா அண்ட் குஜராத் பை டிஃபிட்டிங் த சாக்கா ரூலர்ஸ். இ மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் த ரூலர் ஆஃப் சதர்ன் இந்தியா பீப்புள் கூட வந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கார். த அயன் பில்லர் ஆஃப் குத்தும்பினார் வந்து இவர் தான் கட்டியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அப்படின்ட்டு பிலீவ் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபாஹேன் வந்து புத்திஸ்ட் ஸ்காலர் ஃப்ரம் சைனா விசிட்டட் இந்தியா டியூரிங் ஹிஸ் ரீஜன். விக்ரமாதித்யா said to have assembled the greatest writer and artist. விக்ரமாதித்யா வந்து இவங்களோட ரிஜினில் தான் வந்து ஃபாஹேன் வந்து பார்த்துருப்பாரு. விக்ரமாதித்யா வந்து பார்த்தோன்னா இவர் வந்து எல்லா கிரேட்டஸ்ட் அசம்பிளி வச்சுருந்தார். என்னன்ட்டு பார்த்தா கிரேட்டஸ்டான ரைட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் இவர் வந்து நவரத்னா அப்படின்னு சொல்கிறார். 9 jewels அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காளிதாஸ்ன்னு பார்த்தோன்னா அதில் ஒன் ஆஃப் த போயட். காளிதாஸ் பார்த்தோன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து மேட்ச்சில் கேட்க வாய்ப்பு இருக்குது. காளிதாஸ் வந்து சான்ஸ்கிரிட் போயட், ஹரிசேனாவும் சான்ஸ்கிரிட் போயட், அமரசிம்மா வந்து லெக்சிகோகிராஃபர் அகராதியத்தை ஒடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களா அது. தன்வந்திரி வந்து ஃபிசிஷியன். கஹாபானகா அப்படின்னா இவ்வளோ ஷார்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். என்ன ஆச்சு, என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கஹாபானகா அப்படின்னா அஸ்ட்ராலஜர். சங்கு அப்படின்னா ஆர்டிஸ்ட். ஒழுங்காக வீடு கட்டி இல்லை சங்கு வீரா அப்படின்ற நான் வச்சுக்கோம். சங்குனா ஆர்கிடெக்ட். வராக மீரா அப்படின்னா அஸ்ட்ரானமர். ஓகே, அஸ்ட்ரானமர் அந்த வானியல். அஸ்ட்ராலஜினா ஜாதகம். அஸ்ட்ரானமர் இந்த வானத்தை பற்றி படிக்கிறோம்ல. இப்போ கூட ரீசெண்டாக நான் 3-4 பிளானட்ஸ் வந்து ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கள்ல, அதெல்லாம் அஸ்ட்ரானமி பார்த்தோன்னா வராக மீரா வந்து அஸ்ட்ரானமி. வரூச்சின்னு பார்த்தோன்னா கிராமரியன் அண்ட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர். போயட்னா கவிஞர், ஸ்காலர்னா அறிஞர். ஓகே, அடுத்தது வந்து விட்டல் பட்டா வந்து மெஜிஷியன். இது எல்லாமே இவரோட நவரத்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட சர்நேம்னா சிறப்பு பெயர்கள், வேறு பெயர்கள். விக்ரமாதித்யா, நரேந்திர சந்திரா, சிம்ம சந்திரா, நரேந்திர சிம்மா, விக்ரம தேவராஜா, தேவகுப்தா, தேவஸ்ரீ, இது எல்லாமே இவரோட பேருன்னு சொல்கிறாங்க. சந்திரகுப்தா 2 was succeeded by his sons குமாரகுப்தா.
பில்ட் த நாலந்தா யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணது யாருன்னா குமாரகுப்தா. சந்திரகுப்தா 2ஓட சன் யாருன்னா குமாரகுப்தா. குமாரகுப்தா சக்சஸர் ஸ்கந்தகுப்தா ஹேட் ஃபேஸ்ட், இவரோட அடுத்த வாரிசு அவரோட பையன் வந்து ஸ்கந்தகுப்தா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்வேஷன் ஆஃப் த்ரெட். இவர் வந்து த்ரெட் ஹுன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஹுன்ஸோட படையெடுப்புகளால் இவர் வந்து கஷ்டப்பட்டாராம். ஈ டிஃபிட்டட் தெம் அண்ட் ட்ரோ தெம் அவே, பட் ஆஃப்டர் 12 years they came back again and broke the back of the Gupta's empire. அவர் விரட்டி அடிச்சிட்டாரு, விரட்டி அடிச்சிட்டாரு. இருந்தாலும் அவங்க 12 வருஷம் கழித்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அவங்க வந்து அவங்களுடைய இது வந்து எம்பையரிடவே சாச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட் கிரேட்டஸ்ட் ரூலர் குப்தாஸ்ன்னு பார்த்தோன்னா பாலாதித்யா. ஓகே, லாஸ்ட்டாக வந்து ரொம்ப கிரேட்டஸ்டான ரூலர்னு யார் நினைக்கிறாங்கன்னா பாலாதித்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் என்ன சொல்கிறாங்க, அவர் தான் வந்து பாலாதித்யா வந்து தன்னுடைய அவரோட என்ன சொல்லி பதவி ஏற்றுக்கிறாருன்னா தன்னோட வேறு பேராக வந்து நரசிம்மகுப்தா 1ன்ட்டு வந்து பதவி ஏற்றுக்கிறாரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசத்து கூட வந்து அட்ராக்ட் ஆகிறதுனால வந்து இவங்க வந்து ட்ரிபியூட் கட்டிகிட்டு இருந்தார். இவரே யார் கட்டிகிட்டு இருந்தாருன்னா மிகரகுலாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிகரகுலாக்கு வந்து கப்பம் கட்டிகிட்டு இருந்தார். பட் he was distressed by his hostility toward புத்திசம். டிஸ்ட்ரெஸ்டுனா என்ன, மன உளைச்சல். ஹாஸ்டாலிட்டின்னா விரோதம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இவர் வந்து பார்த்தா மிகரகுலாஸ்க்கு வந்து புத்திசம் பிடிக்காதனால வந்து இவருக்கு மிகரகுலாவுக்கு கப்பம் கட்டுறது யார், நம்ம நரசிம்மகுப்தா. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் புத்திசத்தை அவ்வளோ நேசிக்கிறாரே, அவள் பிடிக்கக்கூடாது, விடமாட்டேன் அப்படின்ட்டு இவங்க வந்து போயிட்டு அவரை டார்ச்சர் பண்ணும் போது அப்புறம் என்ன பண்ணாங்க, இல்லை நீங்கள் அதை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. புத்திசத்தை அவர் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லவே என்ன பண்ணிட்டாரு, நம்ம நரசிம்மகுப்தா வந்து ஸ்டாப்டு பேயிங் ட்ரிபியூட்னா கப்பம் கட்டுறதை வந்து நிறுத்திட்டதுக்கப்புறம் பாலாதித்யா சக்சஸ் இன் இம்ப்ரெசனிங் இம். பாலாதித்யா என்ன பண்ணாருன்னா பார்த்தீங்கன்னா, பாலாதித்யா தான் யார், நரசிம்மகுப்தா. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிகரகுலாஸை வந்து சிறைப்பிடிச்சிட்டாரு. இருந்தாலும் மகரகுலாஸ் டர்ன் ட்ரிஞ்சியஸ்லி அண்ட் ட்ரோ அவே பாலாதித்யா ஃப்ரம் மகதா. மிகரகுலாஸ்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப நயவஞ்சகமாக துரோகம் பண்ணி வந்து அவரை வந்து ஓட வச்சுட்டார், மகத்தாலேருந்து வெளியே அமிச்சிட்டாங்க. ஆஃப்டர் பாலாதித்யாக்கு அப்புறம் த கிரேட் குப்தா எம்பையர் ஃபேட் அவே. த லாஸ்ட் ரெகனைஸ்டு கிங் ஆஃப் த குப்தா எம்பையர் யாருன்னா விஷ்ணுகுப்தா அப்படின்னு சொல்கிறார். விஷ்ணுகுப்தா தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரெகக்னைஸ்டு கிங்குன்னு சொல்லுவாங்க. இதே வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா. அடுத்தது வந்து இன்னொரு நல்ல கிங்னா வந்து சந்திரகுப்தா 2. அதாவது லாஸ்ட் கிரேட்டஸ்ட் கிங்னா யார், இப்போ தான் நம்ம படித்தோம், பாலாதித்யா. அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு கிங், இவர் தான்ப்பா நம்ம கடைசி வாரிசு அப்படின்னு யாரோ ஒருத்தர் பேர் சொல்லியிருப்பாங்களோ, அதான் வந்து விஷ்ணுகுப்தா. அடுத்தது வந்து நம்ம அரசியலுக்குள்ளே போகிறோம். இந்த டிவைன் திவரி ஆஃப் த கிங்ஷிப், இந்த கான்செப்ட் ஆஃப் த கிங் இஸ் த representative ஆஃப் த காட் as no answerable only to God and not to anyone. இவனை சொன்ன டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப்பை வந்து யார் வச்சுருந்தாங்க, தெய்வீக உரிமை கோட்பாடு, நான் அரசனுக்கு மட்டும்தான் பதில் சொல்வேன், நான் வேறு எவனுக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்ற கான்செப்ட் வச்சுருந்தது வந்து குப்தாஸ் தான் வந்து. The Gupta's king widely enormous power in political, administrative and military in judicial sphere. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து பயன்படுத்தினாங்க. என்னென்னு சொன்னால் அவங்களோட பவர்ஸை பொலிட்டிக்கலாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் மிலிட்ரியாகவும் அந்த ஜுடிஷியலை வந்து சரி பண்ணுறதுக்கு. அதே வந்து குப்தாஸ் கிங் வந்து பார்த்தோன்னா அசிஸ்டட் பண்ணால் உதவி பண்ணாங்க. யாருன்னா பை த கவுன்சில் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மந்த்ரிஸ் யார் சொல்லுவாங்க, மினிஸ்டர்ஸ். இந்த கவுன்சிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ்ஸு, ஹையர் அஃபிஷியல்ஸு, ஃபியூடேட்ரிஸ்னால் கப்பம் கட்டுறாங்க பாருங்கள், அந்த ராஜாக்கள், சின்ன ராஜாக்கள் சொல்லுவாங்களா, அவங்கெல்லாம் இருந்தாங்க. The large number of officials were employed by the Gupta rulers to carry on the day-to-day activity administration of the country. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அஃபிஷியல்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ணாங்க. ஒரு குப்தாஸ் எம்பையர் நடக்கிறதுக்கு டே டு டே ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, அதுக்கு நிறைய பேர் வந்து எம்ப்ளாய் பண்ணாங்க. ஹையர் ரேங்கிங் அஃபிஷியல்ஸை வந்து என்ன சொன்னாங்கன்னா தண்டநாயகாஸ் அண்ட் மகா தண்டநாயகாஸ் அப்படின்னு சொன்னாங்க. குப்தா எம்பையர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு த ப்ராவின்சஸ். மாகாணங்களை என்ன டிவைட் பண்ணாங்கன்னா தேஷஸ் அண்ட் புக்தாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
they were administrated by the governors designated as uparikas. என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க யார் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா பை த கவர்னர்ஸ் டெசிக்னேட்டட் as இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா உபாரிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த ப்ராவின்சஸ் வாஸ் டிவைடட் இன்டு த டிஸ்ட்ரிக்ட் சச் அஸ் விஷயாஸ். அவர் யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து விஷயபத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த வில்லேஜ் லெவலில் வந்து இந்த ஃபங்க்ஷனிஸ்லாம் யார் பண்ணுவாங்க கிராமிகா ஆர் கிராம தக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் எம்பையர் ஷோ த இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் த மிலிட்ரி ஆர்கனைசேஷன். இது வந்து எம்பையர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக இது மிலிட்ரியோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சீல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணிட்டு மிலிட்ரி டெசிக்னேஷனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாலத்ரிக்கதா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் மகாபாலத்ரிக்கதா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா என்னென்னா கமாண்டர் ஆஃப் இன்ஃபேண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கேவலியர் அண்ட் கேவலியர் ரெஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி இன்ஃபேண்ட்ரியும் குதிரைப்படையும் காலான் படையும் அவங்களுக்கு வந்து அவங்க இது பண்ணிக்கிறது வந்து டெசிக்னேட்டர்ஸ் அஸ் பாலதிக்ரதா அண்ட் மகாபாலதிக்ரதா. த சிஸ்டம் ஆஃப் எசிப்னாஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உளவு பார்த்தல் சொல்கிறாங்களா அதுதான். இது வந்து இப்போ ஸ்பைஸுன்னு சொல்லுவாங்க. இவரை வந்து ஸ்பைசஸ் அப்படி ஸ்பை வச்சுருக்கேன் அப்படின்வாங்களா ஸ்பை வச்சுருக்கேன் அப்படின்னா அது அவங்களாம் பார்த்தோன்னா துட்டகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொசைட்டி அண்ட் எக்கனாமி பார்த்தோன்னா லேண்ட் அண்ட் பர்சன். நிதிசாரா வந்து யார் ஆத்தர்டு பை காமந்தகா என்ன எழுதியிருக்காருன்னா நிதிசாரா இது என்ன எம்பசைஸ்னால் வலியுறுத்துறது எதுனா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ராயல் ட்ரெஷரி அண்ட் மென்ஷன் வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ. ஒரு ராயல் ட்ரெஷரி எவ்வளோ முக்கியம் அதோட வருமானம் ரெவென்யூ வரத்துக்கு என்னென்ன வழி அப்படின்னு படிச்சிருக்கோம். நம்ம கூட வந்து இந்த மானிட்டரி பாலிசி ஃபிசிக்கல் பாலிசியில் எக்கனாமியில் நம்ம படிக்கல எப்படிலாம் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு இது ரிலேட் பண்ணிக்கோங்க. த மிலிட்ரி கேம்பெயின் ஆஃப் த கிங்ஸ் லைக் சமுத்திரகுப்தா வார் ஃபைனான்ஸ்டு த்ரூ ரெவென்யூ சர்ப்ளஸ். இப்போ சமுத்திரகுப்தா வந்து ஒரு படையெடுத்து போனால் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியலாக சர்ப்ளஸாக இருந்தால் தான் அதுக்கெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட் டேக்ஸ் வந்து பார்த்தா மெயின் ரெவென்யூன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்னது லேண்ட் டேக்ஸ் தான் மெயின் ரெவென்யூ. இந்த கண்டிஷன் பார்த்தோன்னா த பெசன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப பேத்தட்டிக்னா கவலைக்கிடமாக இருந்துச்சான் ரொம்ப பரிதாபமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்துச்சு. தேவார் ரெடியூஸ்டு த பொசிஷன் ஆஃப் சர்வ்ஸ் அப்படின்னா என்னென்னா கொத்தடிமையாக அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா கொத்தடிமையாக தள்ளுற நிலைமைக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எம்பையர்ஸ் நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ தளவு வந்து அவங்களோட எம்பையர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் டியூரிங் குப்தா என்ன சொன்னாங்க ஷேத்ரானா கல்டிவேபிள் லேண்ட். இது வந்து கேட்கலாம் ஷேத்ரா வந்து கல்டிவேபிள் லேண்ட். கீழா அப்படின்னா வேஸ்ட்லேண்ட் கீழே போட்டு தொடட அது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கீழானா வேஸ்ட்லேண்ட். அப்பரத்தானா ஜங்கிள் ஆர் ஃபாரஸ்ட் லேண்ட். ஜங்கிள் ஆர் ஃபாரஸ்ட் லேண்டுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா வஷ்டானா ஹேபிட்டபிள் லேண்ட் குடியிருக்கிற இடம். வசிக்கிறேன்பா இங்கே தான்ப்பா நான் வசிக்கிறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வசிக்கிறதுனா வஷ்டா இங்கே வாங்கினா குடியிருக்கிறேன்னு அர்த்தம். கிரப்த சாரனா பேஸ்ட்ரோல் லேண்ட் ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறோம்ல அதுதான் சொல்கிறதுனா கப்பத்த சாரஹா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸில் வந்து த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் குப்தா எக்கனாமி பார்த்தீங்கன்னா வெரி இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. குப்தா எக்கனாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றாங்க. 2 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இருக்காங்க. யார்னா ஸ்ருதி அண்ட் சர்த்தவஹா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்ரேஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாலந்தா யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ஃப்ளோரிஷ்னா புத்துயிர் பெற்றது எப்போன்னா குப்தாவோட ஆதரவில் இருக்கும் போது 5th to 6th செஞ்சுரியில். லேட்டராக வந்து அர்ஷா கனுஜும் அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தார். நாலந்தாவில் வந்து புத்திசம் வாஸ் த மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டடி. அதர் சப்ஜெக்ட்ஸ் லைக் யோகா வேதிக் லிட்ரேச்சர் மெடிசன் வந்து அதுவும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. யுவான் டுசங் வந்து பார்த்தோன்னா அவங்க மெனி இயர்ஸ் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அது வந்து புத்திசத்தை வந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து படித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து 8 மகாபாதசாலாஸ் அண்ட் 3 large libraries were situated on the camp. 8 மகாபாதசாலாஸ் அண்ட் 3 large libraries வந்து இங்கே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நாலந்தா வாஸ் ரேவேஜ்னா நாசமாக்கப்பட்டது, டிஸ்ட்ராய்னா அழிக்கப்பட்டது பை மாமுலுக் துர்கிஷ் முஸ்லிம்ஸ்
அண்டர் பக்தியார் கல்ஜி. அவரோட இதில் வந்து இது நான் அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன அவர் என்ன சொல்லியிருப்பாரு, நான் அது வந்து யூனிவர்சிட்டின்னு நான் நினைக்கலப்பா, அது ஏதோ ஒரு இந்த ஆர்மி கேம்ப்புன்னு நினச்சி அழிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அழிச்சதுக்கப்புறம் சொல்லியிருப்பார். அதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து இதை வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணி அதை நம்ம பாதுகாத்துட்ருக்கோம். இதுலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வந்து பக்கத்துலேயே வந்து நாலந்தா லைப்ரரி மியூசியம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதில் வந்து இதில் நமக்கு கிடைச்ச பொருள் இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே அதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தா ஹுன்ஸ் எப்படின்னா சொல்லுங்கள். ஹன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாமடிக் ட்ரைப்ஸ்னால் நாடோடி பழங்குடியினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தா அண்டர் த கிரேட் அட்டிலான்றது அவரோட தலைவர். அவரோட தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெரரைசிங் ரோம் அண்ட் கான்ஸ்டன்டினோப்பிள் ரோமும் அழியறதுக்கு முக்கிய காரணமாக இந்த ஹன்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொன்னாங்க. அசோசியேட்டட் வித் திஸ் ட்ரைப்ஸ் வேர் த ஒயிட் ஹன்ஸ் வேர் கேம் டு இந்தியா த்ரூ சென்ட்ரல் ஏசியா. இதுக்குள்ள கூட இருந்த ஒருத்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹன்ஸ்ன்றவங்க வந்து இவங்க வந்து சென்ட்ரல் ஏஷியா வழியாக வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து அடிக்கடி வந்து ரொம்ப தொல்லை கொடுத்து நம்மளுடைய ஸ்கந்தகுப்தாவையே காலி பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அவர் தான் வந்து இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹன்ஸ் தான் அதை பற்றி சொல்கிறாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்திருப்பாங்க. வந்து அடிச்சு வெளியே துரத்திருப்பார். அப்பயும் 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருப்பாங்க. தே அண்டர்டுக் ரெகுலர் இன்வென்ஷன் அண்ட் வேர் கிவ் ட்ரபுள் டு ஆல் இண்டியன் ஃப்ரான்டரி ஸ்டேட்ஸ். அப்படின்னு ஃப்ரான்டரி எல்லைகள், இந்த எல்லையில் இருக்கிற எல்லாருக்குமே தொல்லையாக இருந்தாங்கன்றாங்க. எல்லையில் இருக்கிறதுக்கெல்லாம் தொல்லையாகவே போகுது எப்போவுமே. ஆஃப்டர் டிஃபீட்டிங் ஸ்கந்தகுப்தா, நான் சொன்னல ஸ்கந்தகுப்தாவை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, சென்ட்ரல் இந்தியா வரைக்கும் பறந்து வந்தாங்க. பறந்துன்னா வரம்பு ஓகே. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சீஃபாக இருக்கிற டோரமானா அவங்களோட சீஃப்ஸாக இருக்கிற டோரமானா வந்து க்ரௌன் himself as a king. After him his son Miharikulikka ruled the captured territories. Finally Yashodharma தான் வந்து ruler of Malwa in central India defeated them and ended the ruler. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒன்ஸ் வந்து கேப்சர் பண்ணி அவங்க வந்து அட்டிலா தலைமையில் வந்து அங்கே ரோமி கான்ஸ்டன்டினோப்பிள் இது பண்ணாங்களா, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டோரமானாவை தான் வந்து அவரோட தலைமையில் அமைச்சிருப்பார். அவரே என்ன பண்ணியிருப்பார், கேப்சர் பண்ணியிருப்பார். நான் தான்ப்பா இங்கே எட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரே இது பண்ணி டோரமானா அவர் தான் வந்து கிங்காக அறிவிச்சுன்ட்டு அவருக்கப்புறம் அவரோட சன் மிஹரகுலா, நல்லா கவனிச்சுக்கோங்க, மிஹரகுலா யார் கப்பம் கட்டிகிட்டு இருந்தார், லாஸ்ட் கிங்காக சொல்லப்படுற யாருக்கு, பாலாதித்யான்னு சொல்கிற நரசிம்மகுப்தா வந்து பார்த்திங்கன்னா பாலாதித்யா நம்ம வச்சுக்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா கப்பம் கட்டியிருப்பார். யாருக்குன்னா மிஹரகுலாக்கு. அதான் இவர் மிஹரகுலா வந்து அந்த கேப்சர் ஏரியாவை ரூல் பண்ணியிருப்பார். கடைசியாக வந்து யசோதர்மன்றவர் மால்வா வந்து ரூல் பண்ணியிருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை அடித்து துரத்திட்டு இவர் வந்து அந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணி அவர் ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அதுதான் வந்து ஹன்ஸோட கதை. அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் தான் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இது படித்த ஷேத்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்டி அப்படின்னா வந்து செட்டில்டாக ஒரு இடத்துல செட்டில் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டாக அந்த இடத்துல இது பண்ணாங்க. சர்த்தவாஹான்னா வந்து பார்த்தீங்கன்னா கேரவன் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரேட் அண்ட் ஐட்டம்ஸ் வந்து இவங்க வந்து நிறைய வந்து லக்ஸரி டே டு டே யூஸ் பண்ணுற பொருள் வந்து லக்ஸரி குட்ஸான இவங்க எல்லாத்தையுமே ட்ரேட் பண்ணாங்க. இவங்க வந்து பெப்பர், கோல்டு, காப்பர், அயன், எலிஃபெண்ட்டை கூட இவங்க வந்து ட்ரேட் பண்ணிக்காங்க. லெண்டிங் மணி அட் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராக்டிஸில் இருந்திருக்கு. எப்போனா குப்தா பீரியடில் வந்து ப்ராக்டிஸில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வட்டிக்கு விடுறதும் இருக்குப்பா அப்படின்றாங்க. குப்தாஸ் வந்து நிறைய வந்து ரோட் கனெக்ஷன்ஸை வந்து டெவலப் பண்ணாங்க. எங்கெங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில். என்ன சொல்கிறாங்கன்னா பாட்லிபுத்ரா, உஜ்ஜைன், பனாரஸ், மதுரா இந்த ஃபேமஸ் ட்ரேடிங் சென்டர்னு சொல்கிறாங்க. போர்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா வெஸ்ட்டில் வந்து கல்யாண், மங்களூர், மலபார் இது எல்லாமே வெஸ்டர்ன் போர்ட்ஸாகவும், ஈஸ்டர்னில் வந்து தாமரலிபட் இன் பெங்கால் பார்த்தோன்னா ஈஸ்ட் கோஸ்ட்டாகவும் இவங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரேடுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தா வந்து பார்த்தோன்னா இவர் தான் பார்த்தோன்னா குப்தாவோட மானிட்டரி சிஸ்டம் பண மதிப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். குஷான்ஸோட காயின்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இவர் சமுத்திரகுப்தா வந்து இதை பண்ணி குஷான்ஸ் வந்து இவங்களுக்கு முன்னாடி ரூல் பண்ணாங்க. ஓகே, குப்தாஸோட கோல்டு காயினை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தினார். அதே மாதிரி தினாரை வெளியிட்டது யார், சமுத்திரகுப்தா தான் ஃபஸ்ட்டு தினாரை வந்து வெளியிட்டிருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மெனி கோல்டு காயினை வந்து விட்டுருக்காங்க, கம்மியான வந்து சில்வர் காயின்ஸ் தான் விட்டுருப்பாங்க. சில்வர் காயினை வெளியிட்டது யார், சந்திரகுப்தா 2.
இதெல்லாம் காயின்ஸ் வெளியிட்டதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த போஸ்ட் குப்தா பீரியடில் வந்து நிறைய வந்து ஃபால்ஸ் வந்து இருந்தது. எப்படி தெரிஞ்சுக்கணும்னா சர்க்குலேஷன் ஆஃப் கோல்டு காயின் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் வந்து ப்ராஸ்பரிட்டி கம்மியாக இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து மெட்டலர்ஜினா மைனிங் அண்ட் மெட்டலர்ஜி பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ளரிஷ்னா ரொம்ப புத்துயிர் பெற்ற இண்டஸ்ட்ரியாக இருந்தது. இதில் இம்பார்ட்டண்டான எவிடன்ஸ்ன்னு பார்த்தோன்னா மெஹரூலிக் அயன் பெல்லர் இன்ஸ்டால்டு பை கிங் சந்திரகுப்தா இன் டெல்லி. மெஹரூலிக் அயன் பில்லர் வந்து பார்த்து யார் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா சந்திரகுப்தா இன் டெல்லி. இது யாரை பற்றினதுன்னா சந்திரகுப்தா டூவை பற்றினது. யாரை பற்றி? சந்திரகுப்தா டூவை பற்றினது தான் வந்து இந்த இதில் வந்து மெஹரூலிக் அயன் பில்லரில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். இது இன்ஸ்டால் பண்ணது வந்து சந்திரகுப்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா திஸ் மோனோலித்திக்னா ஒற்றை தூண் பில்லர். மோனோனா ஒன்று வந்து லாஸ்ட் த்ரூ சென்ச்சுரி வித்தவுட் ரஸ்டிங் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெஹரூலிக் அயன் பில்லர் தான் வந்து பார்த்தோன்னா இதை வச்சது வந்து சந்திரகுப்தா. என்ன சொல்கிறது, இதில் வந்து யாரோட புகழுரை இருக்குன்னா சந்திரகுப்தா டூ பற்றி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி பார்த்தீங்கன்னா வர்ண சிஸ்டத்தை வந்து பாட்ரஜல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்ரஜல்னால் நடைமுறைப்படுது. இது எதை வச்சு பண்ணுதுன்னா அக்கார்டிங் டு மனு சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை வச்சு வந்து சொன்னாங்க விச் ஃபோர்ஸ் உமன் வந்து பார்த்தோன்னா யாரோட அப்பாவோ அவங்க ஹஸ்பண்டோ அவங்களுடைய பெரிய பையனோட ப்ரொடெக்ஷனை தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பாலிகமினா பலதார மனம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கிங் பார்த்தோன்னா எல்லாம் அந்த நிலப்பிரபுத்துவர்கள் பார்த்தோன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொண்டாட்டி வந்து வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. இது இன்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர் டு த குபேரநாகா அண்ட் துருபஷ்வனின்னு பார்த்தோன்னா இவங்க எல்லாமே வந்து சந்திரகுப்தா டூ விக்ரமாதித்யாவோட ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. சத்தி வந்து அந்த டைமில் வந்து ப்ராக்டிஸில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸ்லேவரி பார்த்தோன்னா ஸ்லேவரின்றது ஒரு நிறுவனமாக அங்கே இந்தியாவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆஸ் இன் த வெஸ்ட்டில் இருந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு நிறுவனமாக கிடையாது. ஆனால் வந்து இதில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்லேவ்ஸ் வந்து குப்தா ஏஜில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ரிலீஜியன் பார்த்தோன்னா இவங்க இந்த டைமில் தான் வந்து வேதிக் ரிலீஜியன் அண்ட் ரிச்சுவல்ஸ்னால் என்ன சொல்கிறது, வேதிக் ரீஜனும் ரிச்சுவல்ஸ்னால் அந்த வழிபாடு சடங்குகள்லாம் வந்து புத்துயிர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா சமுத்திரகுப்தா அண்ட் குமாரகுப்தா 1 வந்து பார்த்தோன்னா இவங்க குமாரகுப்தா 1 வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தாவோட பையன், சந்திரகுப்தா 2வோட பையன் விக்ரமாதித்யனோட பையன் வந்து குமாரகுப்தா. அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வமேத யாகா பண்ணியிருப்பாங்க. இது நம்ம டக்குன்னு நினச்சிருக்கோம் சந்திரகுப்தா 2வும் பெரிய ஆள் தான் அவரும் பண்ணியிருப்பார். இல்லை, குமாரகுப்தா பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஹன்ஸோட இதில் வந்து அவருக்கு பிரச்சனையாக இருக்குது. ஓகே, தானே சொல்கிறாங்கன்னா பிகினிங் ஆஃப் த இமேஜ் ஒர்க்ஷிப் என்ன சொல்கிற உருவ வழிபாடு வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 செட்ஸ் வைஷ்ணவம் அண்ட் சைவன்றது வந்து இங்கே தான் எமர்ஜ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. புத்திசம் வந்து பார்த்தீங்கன்னா 2 துண்டாக வந்து போச்சு, 2 பிரிவாக போச்சு. இதுனா ஹீனியா நான் மகாயானா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பிளிட்டாக போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆர்ட் அண்ட் ஆர்ட் சர்ச்சில் வந்து இங்கே குப்தாஸ் வந்து ஃபஸ்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் டெம்பிள். என்ன சொல்கிறது, ஒரு டெம்பிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே பார்த்தோன்னா ஒரு டெம்பிள் கோயில்னால் இப்படி தான் இருக்குன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே வந்து இவங்க தான் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து குடைவரை கோயிலாக தான் இருந்தது. அதுலேருந்து இது வந்து எவால்வ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அடார்ட் வித் டவர்ஸ் அண்ட் எலாபரேட் கார்விங் அண்ட் திஸ் டெம்பிள் வாஸ் டெடிகேட்டட் டு ஆல் இந்து டைட்டிஸ். இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு அழகாக ஒரு டவர்ஸ்லாம் வச்சு ரொம்ப பெருசாக வந்து கார்விங்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நோட்டபிள் ராக் கேவ்ஸ் வந்து எப்போனா அஜந்தா அண்ட் எல்லோரா அண்ட் பாக் மத்திய பிரதேஷ் அண்ட் உதயகிரி ஒடிசா வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் வந்து பில்ட் பண்ணாங்க. இந்த டைமில் தான் பார்த்தோன்னா எதோட ரிசம்பிள்னா திராவிடன் ஸ்டைலில் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து குப்தாவோட மெட்டல் ஸ்கல்ப்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா எ காப்பர் இமேஜ் ஆஃப் புக்தா அபவுட் 18 அடி இருக்கிறது வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியில் இருக்குது. அண்ட் சுல்டங்கை புத்தாவோட 7 அடி செலவு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அனதர் புத்தாவோட பெயிண்டிங்குன்னு பார்த்தோன்னா என்னென்னா ஃபெரோஸ் ஆஃப் அஜந்தா கேவும் பாக் கேவில் இருக்கிற குவாலியரில் இருக்கிற இடத்துல இருக்கிற கேவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா லாங்குவேஜ் வந்து மக்கள் வந்து பேசின மொழி பார்த்தோன்னா பிராகிருத். குப்தா வந்து சான்ஸ்கிரிட்டை தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுருந்தாங்க. எல்லா விதமான எபிகிராபி ரெக்கார்டும் வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் இருந்தது. என்ன சொல்கிறது, சான்ஸ்கிரிட் கிராமரோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப வந்து இந்த பீரியடில் இருந்து சொன்னாங்க. பேஸ்ட் ஆன் கிராமர் ஆஃப் பாணனி.
பாணனியோட கிராமரை வச்சோம். அதே மாதிரி பதஞ்சலி என்ன ரோட் பண்ணியிருப்பாங்கன்னா தியாகி. அதே மாதிரி மகாபாஷ்யா இது எல்லாமே வந்து பதஞ்சலி வந்து ரோட் பண்ணியிருப்பார். த புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ் ஃப்ரம் பெங்கால் சந்திரகோமியா அவர் வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. கிராமர் புக் என்னென்னா சந்திர வைகாரணம் அப்படின்ற புக்கையும், காளிதாஸோட ஃபேமஸான ட்ராமான வந்து சாக்குந்தலா அடுத்த மகால விகமித்ரா அண்ட் விக்ரம ஊர்வஷ்யம் இதெல்லாம் வந்து காளிதாசரோட ஃபேமஸ். இது அதர் சிக்னிஃபிகண்ட் ஒர்க் ஆன் காளிதாஸ் அத்தியாயம்னா மேகதத்தா, ரகுவம்சா, குமார சம்பவா அண்ட் ரித்து சம்ஹாரா இது எல்லாமே அவருடைய காளிதாசரோட ஃபேமஸான ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸில் ஜீரோவை இன்வென்ட் பண்ணது வந்து இவங்க தான். அதே மாதிரி அதோட கன்சிக்வெண்ட்டாக வந்து எவல்யூஷன் ஆஃப் டெசிமல் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்ததும் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆரியபட்டா, வராஹமீரா அண்ட் பிரம்மகுப்தா பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அஸ்ட்ரானமர்ஸ் அண்ட் மெத்தமெட்டிஷியன் சொல்கிறாங்க. ஆரியபட்டை வந்து அவரோட புக்கில் வந்து சூரிய சித்தாந்தாவில் வந்து சோலாரோட எக்லிப்ஸ்க்கான சோலார் அண்ட் லூனார் அந்த எக்லிப்ஸோட கரெக்டான காரணத்தை வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி இவர் தான் ஃபஸ்ட் இந்தியன் அஸ்ட்ரானமர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எர்த் வந்து அதோட ஆக்சஸில் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் அந்த ஒரு இது கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் வெயிட்டோ அது வந்து கரெக்டாக ஈக்குவலாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. தன்வந்திரி பார்த்தோன்னா இவர் ஃபேமஸ் ஸ்காலர் இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன்லாம் சொல்கிறாங்க. இவர் பார்த்தோன்னா ஸ்பெஷலைஸ்ட் இன் ஆயுர்வேதாவில் சரக்கா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா வாஸ் ஏ மெடிசன் சயின்டிஸ்ட். சரக்கான்றது பார்த்தோன்னா மெடிக்கல் சயின்டிஸ்ட். சுஷ்ருதா அப்படின்றது வந்து ஃபஸ்ட் இந்தியன் டு எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரக்கான்றது வந்து மெடிக்கல் சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. சுஷ்ருதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ஜரி வந்து எப்படி பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி வந்து புக் பேக் கொஷின் கூட பார்த்துடலாம்.